நாட்டுல இப்ப தொடர்ச்சியாக பெய்து வர கனமழை, மண் சரிவு இதனால 4 மாவட்டங்களுக்கு சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கு. மதுரை மாவட்டம், கண்டி மாவட்டம், நுவரெலியா மாவட்டம், மாத்தளை மாவட்டம் இந்த 4 மாவட்டங்களுக்கு தான் சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கு. மதுரை மாவட்டத்துல பதுளை, பசறை, ஹாலியல போன்ற பகுதிகளுக்கும், கண்டி மாவட்டத்துல உடுத்தும்பர, மினிப்பே, பகத்தகேவா கேட்ட மெதத்தும்பர, தொழுவ போன்ற பகுதிகளுக்கும், மாத்தளை மாவட்டத்துல வெல்கமுவ, அம்பன்கங்க கோரல, ஒக்குவல, நாவுல, ரத்தோட்ட போன்ற பகுதிகளுக்கும், நுவரெலியா மாவட்டத்துல மதுரட்ட, நெல்தண்டா இன்ன, வலப்பனை, ஹங்குரான்கெத்த போன்ற இந்த பகுதிகளுக்கும் தான் சிவப்பு அறிவித்தல் இப்ப விடுக்கப்பட்டிருக்கு. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தான் இந்த சிவப்பு அறிவித்தலை விடுத்திருக்கிறாங்க. சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்ட இந்த பகுதிகளுக்கு மக்கள் பயணம் போவது அல்லது அதிகாரிகளுடைய உத்தரவை மீறி செயற்படுவது மிக ஆபத்தானது, ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. எனவே இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் எதுவும் நடக்கலாம். அதிகாரிகளுடைய உத்தரவுக்கு அமைய, ஆலோசனைக்கு அமைய நீங்கள் செயற்பட வேண்டும். நாடு முழுக்க நிலவுற இந்த மோசமான காலநிலையினால கிழக்கு மாகாணமும் மிக மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால இன்றைக்கு கிழக்கு மாகாணத்தில் இயங்கி வந்த முஸ்லிம் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கு. மீண்டும் எப்ப பாடசாலை ஆரம்பமாகும் அப்படிங்கிறத பின்னர் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர சொல்லியிருக்கிறார். உபா மாகாணத்தில் இயங்கி வந்த அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கு. 27ஆம் தேதி இன்றைக்கும், 28ஆம் தேதி நாளைக்கும் இந்த விடுமுறை வழங்கப்பட்டிருக்கு. இந்த விடுமுறை வழங்கப்பட்ட இந்த தினங்களுக்கான பதில் பாடசாலையை எப்ப நடத்தணும் அப்படிங்கிறத பின்னர் நாங்க அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி உப மாகாண கல்வி பணிப்பாளர் அறிவிச்சிருக்கிறார். நாடு முழுக்க தொடர்ச்சியாக பெய்து வர இந்த கனமழையினால நிறைய இடங்கள் வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்கு. வீடுகளுக்குள்ள வெள்ளம் புகுந்திருக்கு, பாடசாலைகளுக்குள்ளும் வெள்ளம் புகுந்திருக்கு. வீதிகளை நிரம்பி இருக்கின்ற இந்த வெள்ளத்தினால பயணம் செய்வது கூட தடைப்பட்டிருக்கிறது. சில இடங்கள்ல மிக சிரமப்பட்டு பயணம் செல்ல வேண்டியிருக்கு. மிக மோசமான காலநிலையினால பாதிக்கப்பட்டிருக்கிறதால இலங்கையில இப்ப நடக்கின்ற உயர்தர பரீட்சை 27ஆம் தேதி இன்றைக்கும் நாளை 28ஆம் தேதியும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பரீட்சைகள் திணைக்களம் அறிவிச்சிருக்கிறாங்க.